கர்த்தர் முன்னதாக இன்றைய வசனம் லூக்கா 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுத்தமாவான். கர்த்தர் முன்னதாக இந்த வசனம் நம்ம தெரிஞ்சிருக்கும். நூற்றுக்கு அதிபதி தன் வேலைக்காரனுக்காக ஜெபிக்கும் போது, இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும் போது அவர் சொல்றாரு, நீ எங்கள் வீட்டுக்கு வர வேண்டாம், எதுவுமே செய்யணாப்பா, இங்கேருந்து நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என் வேலைக்காரன் சுஸ்தம் அடைஞ்சு விடுவான்னு சொல்லுவார். வேதத்தில் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து அநேக தொட்டிருக்காங்க, சோப்பட்டிருக்காங்க. சிலவங்களை கத்த தொட்டிருக்காரு. குருடனாக இருக்கட்டும், மரித்தவங்களாக இருக்கட்டும், கத்த தொட்டிருக்காரு, எழும்பியிருக்காங்க. இல்லை அந்த இடத்துல தான் கத்துற ஒரு திகுதர்சனம், அந்த அந்த இடத்துலேருந்து கத்துற வேண்டியது லாஸ்ட் வெளியேவான்னு சொன்னார், வெளியே வந்தாங்க. ஆனால் இந்த நூற்றுக்கு அதிபதியுடைய பார்த்தீங்கன்னா அவர் எங்கேயோ இருக்கார், வேலைக்காரர் எங்கேயோ இருக்கார், இவர் எங்கேயோ இருக்கார். அவர் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு வார்த்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொல்கிறார். அதே வேளையில் அந்த வேலைக்காரன் சொஸ்தமாகிறான். இந்த வேலையில் ஒரு வார்த்தை தான் கத்த சொல்கிறார், நீ பிழைத்திரு அப்படின்னா அது பிழைத்திருக்குதான். ஒரு வார்த்தையில் வல்லமை அந்த வேலைக்காரன் பிழைத்து விட்டாங்க. இந்த வேலையில் நம்ம வாழ்க்கையிலுமே கர்த்தருடைய வார்த்தை வருமானால் நீங்கள் எதுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கலாம், வியாதிக்காக எதுக்காக ஜெபித்துட்டு இருக்கலாம். நீ பிழைத்திரு, உன் பேரை சொல்லி நீ பிழைத்திரு, உனக்கு இது நடக்கும்னு ஒரு வார்த்தை கர்த்தர் வார்த்தை வந்துச்சுன்னா, அன்னைக்கு அந்த நூற்றுக்கு அதிபதியுடைய அந்த வேலைக்காரன் எங்கே இருந்தான், நீ அவன் ஒரு வார்த்தை சொன்ன உடனே குணமாயிட்டாங்க. அப்போ இயேசு சொல்லுவாரு, இஸ்ரேலுக்குள்ளேயும் இப்படி ஒரு விசுவாசத்தை காணவில்லைன்னு கர்த்தர் சொல்லுவார். இந்த வேலையில் நம்மளும் அர்ப்பணிப்போம், நம்மளும் கர்த்தர்ட்ட கேட்போம். நம்ம எந்த காரியத்தை ஜெபித்துட்டு இருக்கீங்களோ அதை ஒரு விசை நம்ம வாழ்க்கையை சீர்படுத்தி கர்த்தர்ட்ட கேட்போம். கண்டிப்பாக தேவன் அந்த நூற்றுக்கு அதிபதியோட வேலைக்காரனை சுத்தப்படுத்த தேவன் உங்கள் நோக்கி ஒரு வார்த்தையை சொல்லுவார். இந்த கர்த்தர் நோக்கி பார்ப்போம். அப்படி சொல்லும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை சுகம் பெறும். அந்த வேலையில் சுகம் பெறும். அந்த வேலையில் சுகம் பெறும். நீங்களும் சாட்சியாக மாறுவீங்க. இந்த பூமியில் எல்லோரும் சாட்சியாக மாறுவீங்க. நீங்கள் அர்ப்பணிப்போம், கர்த்தருக்கு பிரியமாக மாறுவோம். ஒவ்வொரு வினாடியும் கர்த்தருக்கு பிரியமாக மாறுவோம். கர்த்தருக்கு உகந்ததை செய்வோம். கண்டிப்பாக தேவன் பூமியில் சாட்சி வாழ்க்கை தருவார், பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துவார். அர்ப்பணிப்போம். தேவன் தான் கிருபை செய்வாராக. ஆமென்.